நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். முடிவை தேடி படித்ததில் பிடித்தது கதை உங்களுக்காக. கதை பிடித்திருந்தால் சேனலை மறக்காமல் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பாத்திரங்கள் கடபுடவென்று உருள அஞ்சலையை இழுத்து போட்டு அடித்து காட்டு கத்தலில் கத்தினான் சொக்கன். 10 வயது பெண்ணான ராசாத்தி தன் 2 தங்கைகளையும் தன்னோடு சேர்த்து அணைத்து அப்பனுக்கு பயந்து குடிசை திண்ணையில் ஒடுங்கி உட்கார்ந்திருந்தாள். பொட்ட பிள்ளைகளை பெற்று வச்சுக்கிட்டு வாயா பேசுகிற? இதை பாரு, வேலைக்கு போய் நல்லா தானே சம்பாதிக்கிற, வந்து காசு கேட்டால் வாயை மூடிக்கிட்டு கொடுக்கறத விட்டுட்டு திமிர்த்தனமாக பேசுகிற. கீழே விழுந்தவளை காலால் எட்டி உதைத்தான். நான் கஷ்டப்பட்டு காட்டிலையும் மேட்லையும் போய் சம்பாதிக்கிறத இப்படி குடிச்சு அழிக்க கேட்குறியே. இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல துணி எடுக்க கூட முடியல, ஏதோ வயிற்றுக்கு கஞ்சி ஊத்துறேன். நீ குடும்பத்தை கவனிக்காமல் இன்னொருத்தியை வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு 4 நாளைக்கு ஒருக்க வந்து என்னை இப்படி நாயடி பேடி அடிக்கிறியே. நீ எல்லாம் மனுஷனா? நான் ஆம்பலடி, அப்படித்தான் இருப்பேன். அதை கேட்க நீ யாரு? அழுது வடிகிற உன் மூஞ்சிய எவன் பார்ப்பான்? நீ எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பேசாமல் நீ பெற்று வச்சிருக்கியே பொட்டை கழுதைங்க, அதுங்களை கூட்டிக்கிட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்து சாவு. அடுத்த தடவை வரும்போது இங்கே இருக்காத, ஓடி போயிடு தரித்திரம். கோபமாக வெளியேறும் அவனை பார்த்து பயத்தில் நடுங்கியவாறு ராசாத்தியும் குழந்தைகளும் உட்கார்ந்திருந்தன. 2 நாட்களாக அஞ்சலைக்கு மனதே சரியில்லை. சை, என்ன வாழ்க்கை! இவனிடம் அடி உதப்பட்டு ஒரு மனுஷியாகவே அவளை மதிக்கவில்லை. பக்கத்து டவுனில் யாரோ ஒருத்தியை கூட்டி வந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான். அப்பனும் ஆத்தாலும் வயசானவர்கள். பாரவண்டி இழுத்து வயிற்றை கழுவும் அப்பனிடம் அவள் எதை எதிர்பார்க்க முடியும்? சின்னதாக 3 பெண் குழந்தைகளை எப்படி கரையேற்றப் போகிறாள்? மனது வலித்தது. அவன் சொன்னது போல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படி அடி உதைப்பட்டு நாயினும் கேவலமாக வாழ்வதை விட உயிரை மாய்த்து கொள்வது எவ்வளவோ மேல். அந்த எண்ணம் அடிமனதில் தோன்ற இதுதான் ஒரே முடிவு. அவள் மனது தீர்மானதாக சொன்னது. 3 பேரையும் அழைத்து கொண்டு ஊர்க்கடைசியில் உள்ள கிணற்றில் தள்ளிவிட்டு தானும் குதித்து உயிரை விடுவதே ஒரே வழி. அடுத்த கணம் மனதை இரும்பாக்கி கொண்டு எழுந்தாள். அடுப்பில் உலை கொதித்து கொண்டிருந்தது. திண்ணையில் ராசாத்தி தங்கைகளுடன் உட்கார்ந்து வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்தாள். ராசாத்தி, ராசாத்தி, என்ன ஆத்தா கூப்பிட்டியா? இந்தா காசு, நாயர் கடையில் போய் 2 பாக்கெட் துண்டு கருவாடு வாங்கிட்டு வா. ஐ, ராத்திரி சோத்துக்கு கருவாடு பொரிக்க போறியா ஆத்தா? ஆமாம், ரசம் சோறும் கருவாடு வறுவலும், உங்களுக்கு பிடிச்ச வஞ்சனம். சீக்கிரம் வாங்கிட்டு ஓடியா பார்ப்போம். சிட்டாக ஓடினாள் ராசாத்தி. மணக்க மணக்க கருவாடு பொரித்து மிளகு ரசம் வைத்து ஆவலாக சாப்பிடும் குழந்தைகளை கண்களில் நீர்மல்க பார்த்தாள் அஞ்சலை. எல்லாரும் கிளம்புங்க, ஆயாவை பார்க்க ஊருக்கு போகிறோம். என்ன ஆத்தா, நெசமாதான் சொல்கிறியா? எனக்கு நாளைக்கு ஸ்கூலில் தமிழ் வகுப்பு இருக்குது, லீவ் போட முடியாது. டீச்சர் நைட்டிங்கேல் அம்மையார் பாடம் நடத்திட்டுருக்காங்க. இன்றைக்கி பாதி தான் முடிஞ்சுது, மீதி பாடம் நாளைக்கு நடத்துவாங்க. நான் போகணும் ஆத்தா. ஆத்தா, எனக்கு நாளைக்கு கணக்கு பரீட்சை, நானும் போகணும். அடுத்தவள் சொல்ல, இங்கே பாருங்க, ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகாட்டி பரவாயில்ல, ஆயாவுக்கு உடம்பு சரியில்லையாம், பார்த்துட்டு வரலாம். பொழுது சாய்ந்து விட்டது. ஆள் நடமாட்டம் குறைய கதவை பூட்டி குழந்தைகளுடன் தெருவில் இறங்கி நடந்தாள் அஞ்சலை. ராசாத்தி தங்கைகளை அழைத்து கொண்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தாள். அக்கா, நான் கணக்கு நல்லா போடுறதா டீச்சர் சொன்னாங்க. நானும் படித்து டீச்சராக தான் வருவேன். ஆத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணாக நடந்துக்குவேன். எனக்கு அப்பனை பிடிக்காது, ஆத்தாவை தான் பிடிக்கும். நான் பெரியவளாகி ஆத்தாவை நல்லா பார்த்துப்பேன். நான் படித்து பெரிய ஆஃபீஸராக வருவேன். இப்படி ஆத்தாவை நடக்க விடாமல் காரில் தான் கூட்டி போவேன். சின்னவள் சொல்ல, நான் மட்டும் என்ன, ஆத்தாவை என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுவேன். நைட்டிங்கேல் அம்மையார் போல கஷ்டப்படுற நோயாளிகளுக்கு உதவுவேன். இந்த இளம் பிஞ்சுகளுக்குள் இவ்வளவு கனவுகளா? மனம் நெகிழ்ந்தாள் அஞ்சலை. என்ன காரியம் செய்ய துணிந்தேன்? பொட்ட பிள்ளைங்கன்னு தூற்றினவன் முன்னாடி இந்த பிள்ளைங்களை நல்ல விதமாக உருவாக்கி வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு கடைசி வர என் பொண்ணுங்க துணையாக இருப்பாங்க. எனக்கு அது போதும்.
இவர்களுக்காக நான் வாழ்வேன். இனி அந்த குடிகாரன் அடிக்க வந்தால் எதிர்த்து நிற்பேன். தேவையில்லாமல் என்னை அடித்து கலாட்டா பண்ணினா நான் இருக்கும்போதே இன்னொருத்தியை வச்சு குடும்பம் நடத்தி என்னை கொடுமைப்படுத்துகிறதா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுப்பேன்னு சொல்லுவேன். பிள்ளைங்களுக்கு அப்பனா வந்துட்டு போகிறதா இருந்தா வா, இல்லாட்டி இந்த பக்கம் வராதேன்னு கண்டித்து பேசுவேன். மனதின் எண்ணங்கள் நம்பிக்கையை தோற்றுவிக்க தூரத்தில் தெரியும் கேணியை பார்த்தால், கண்ணுங்களா வாங்க வீட்டுக்கு போகலாம். முன்னால் நடந்தவர்கள் புரியாமல் திரும்பி ஆத்தாவை பார்த்தனர். ஸ்கூலில் பாடம் நடத்துவாங்க, பரீட்சைன்னு சொன்னீங்க இல்லையா? வாங்க வீட்டுக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆயாவை போய் பார்த்துட்டு வருவோம். அஞ்சலை சொல்ல ஆத்தாவின் மனமாற்றத்திற்கு காரணம் தெரியாவிட்டாலும் உற்சாக மனநிலையுடன் அவளின் கைகளை பிடித்தபடி வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர்.